புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. பெந்தைக்கோஸ்தே என்பது ஒரு சபை அல்ல, ஒரு ஏக்கம் அல்ல, அது ஒரு கொள்கை அல்ல, அது ஏதோ ஒரு பிரிவு அல்ல. இந்த நினைக்கிறார்கள் பெந்தைக்கோஸ்தே என்றால் அது ஒரு பிரிவு, அது ஒரு அல்லேலூயா கூட்டம். அப்படி அல்ல. பெந்தைக்கோஸ்தே என்பது பழைய ஏற்பாட்டு நாட்களிலே 3 பண்டிகைகள் கொண்டாடப்பட்டது. ஒன்று புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அதை கொண்டாடுவார்கள். 2வது கூடார பண்டிகை. 3வது பெந்தைக்கோஸ்தே பண்டிகை. அந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகை என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், அறுவடையின் நாளிலிருந்து 50வது நாள், அது பெந்தைக்கோஸ்தே பண்டிகை என்று சொல்லுவார்கள், அறுவடையின் பண்டிகை. இந்த சத்தியத்துக்கு இதற்கு என்ன சம்பந்தம்? இயேசு உயிர்த்தெழுந்த 50வது நாள் தான் பெந்தைக்கோஸ்தே நாள். வாசிக்கிறேன், கேளுங்கள். பெந்தைக்கோஸ்தே என்னும் ஒரு நாள் வந்தபோது, திரையில் கூட பாருங்க, 50வது நாள். 15 நாடுகளை சேர்ந்த தேவ பிள்ளைகள் வந்திருந்தார்கள். வாசிக்க நேரமில்லை. 15 நாடு அந்த நாட்டிலிருந்து பல மக்கள். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 9ஆம் வசனத்திலிருந்து நீங்களே அந்த வேதத்தில் 1-2 போட்டு பாருங்க. பார்த்தர், மேதர், எலாமெத்தியர், மெசபதோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிக்கியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்கள், சிரேன ஊர், ரோமர், இப்படி 15 நாடுகளை அந்த பட்டியல் அங்கு இருக்கும். நேரம் இருந்தால் நீங்கள் விரும்பினால் அந்த 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனத்தில் 15 நாடுகளை சேர்ந்த பல தரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். கவனிங்கள், அது ஒரு பண்டிகையின் நாள். உலகத்தின் பல்வேறு மக்கள் அந்த கூடி வருவார்கள். அன்றைக்கு திரும்ப சொல்லுகிறேன், மேலறையிலே 120 பேர் கூடியிருந்தார்கள். அவர்களுக்கு கலக்கம், பயம், திகில், அடுத்து என்ன நடக்குமோ? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தங்களை விட்டு, அது பாருங்க திரையிலே போட்டிருக்கிறாங்க, 50வது நாள், 15 நாடுகள், 120 பேர். ஆண்டவர் என்றைக்குமே பெருக்கத்தின் ஆண்டவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அங்கு வந்திருந்தவர்கள் 120 பேர். ஆனால் அந்த நாளுடைய முடிவிலே 8000 பேர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த காலை கூட சொன்னேன், அதாவது நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராதபடி. அப்படி தேவன் யார் தெரியுமா? அவர் பெருக்கத்தின் தேவன்.